இந்த ஆஷாட நவராத்திரின்றது வாராகி நவராத்திரின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா, ஆனி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது தான் ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 26 இன்னையிலேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்கள் நடக்கும். இந்த 9 நாட்களும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க, பஞ்சமி நாள் அன்னைக்கு மட்டுமாவது விளக்கேத்தி சுவாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கலசம் வைக்க முடிஞ்சா கலசம் வையுங்க. இல்லைன்னா சாதாரணமாக இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக பூஜை பண்ணிக்கலாம். நிலைவாசல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. அழகாக கோலம் போட்டுக்கோங்க. காலையிலே போடுறதுனாலும் சரி, நம்ம 2 நேரம் சிலர்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சாயந்தரம் நல்லா திரும்ப வாசல்லாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் வீட்டில். இன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் உங்களுக்கு கிடைக்குதோ வைங்க. ஸ்வீட்ஸ் எதுனாலும் செஞ்சு வைக்கலாம். வாராகி அம்மனுக்கு பிடிச்சமான கிழங்கு வகைகள் அந்த மாதிரி எந்த நெய்வேத்தியம் உங்களால் முடியுமோ செஞ்சு வைக்கலாம். வாராகி அம்மனுக்கு வந்து தீபதூப ஆர்த்தியெல்லாம் காட்டி பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வாராகி அஷ்டோத்திர நாமாவளி வந்து 108 இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்லிக்கிட்டே குங்குமார்ச்சனை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டே 1ன்றனால குங்குமார்ச்சனை பண்ணியிருக்கேன். டே 2 இன்னொரு அர்ச்சனை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா பஞ்சமி நாள் அன்னைக்கு மட்டும் தேங்காயில் நெய் தீபம் விட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். அவங்களால என்ன முடியுமோ நீங்கள் பண்ணலாம். வாராகி அம்மனை நீங்கள் மனசார நினச்சிங்கனாலே அவங்க உங்களுக்கு அவ்வளோ நல்லது